ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம குல்கண்ட் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக குல்கண்ட் நம்மளுக்கு ரோஸில் செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு குல்கண்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த நெல்லிக்காய் குல்கண்ட் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். நீங்கள் நெல்லிக்காய் பயன்படுத்துகிற நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி பெரிய சைஸ் நெல்லிக்காய் பயன்படுத்திக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது கிளாத்தில் ஏதாவது துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சீச்சு எடுக்கும் போது நம்மளுக்கு கையில் இருந்து நழுவாமல் இருக்கும். இப்போ நான் எல்லா நெல்லிக்காயும் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம சீச்சு எடுத்துக்கலாம். நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கலாம். ஆனால் நம்மளுக்கு சீச்சு எடுத்தோம்னா அந்த ஷேப் நம்மளுக்கு நல்லா கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீச்சு எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு சீக்கிறது கொஞ்சம் கஷ்டம், 1/2 கிலோ நெல்லிக்காய் சீக்கிறது கொஞ்சம் கை வலிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இதை மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதை ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு நீங்கள் விதையை மட்டும் நீங்கள் தூர போட்டுருங்க. விதையை நம்ம பயன்படுத்த முடியாது. நீங்கள் சீக்கிறதா இருந்தாலும் நீங்கள் விதையை மட்டும் நீங்கள் தூர போட்டுறணும். மற்ற எல்லா பகுதியும் நல்லா சீச்சு எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜாரில் அரைக்கும் போது ஃபஸ்ட்டு நெல்லிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு விதையை மட்டும் தூர தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கிலோ நெல்லிக்காயும் நல்லா சீச்சு எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சீச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் கண்டிப்பாக கிடைக்கும். இதை சீச்சு எடுத்து முடிச்சக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குல்கண்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சிட்டேன். அதில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இந்த ரெசிபி ஃபுல்லாகவே மேக்ஸிமம் நம்ம லோ ஃப்ளேமில் தான் செய்ய போகிறோம். நம்ம ஹை ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாறினோன்னா நம்மளுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் நெல்லிக்காய் சேர்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் லோ ஃப்ளேமில் ரொம்ப நேரம் வச்சுட்டு நெல்லிக்காய் சேர்த்திங்கன்னா அது உடனே அடியை தான் பிடிக்கும். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்ச உடனே ஸ்டவ்வை ஆன் பண்ண உடனே நெல்லிக்காய் சேர்த்துட்டு நீங்கள் அதை நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமா மூடி போட்டு இதை நம்ம வேக வைக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. நெல்லிக்காயிலே தண்ணி இருக்கிறனால நம்ம வேக வைக்கும் போது அதிலிருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை வச்சே நெல்லிக்காய் நல்லா வெந்துடும். நெல்லிக்காய் வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகும். நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைப்போம் லோ ஃப்ளேமில் வச்சு. அதுக்கப்புறம் திறந்து வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வைப்போம். நீங்கள் 10 நிமிஷம் ஃபுல்லாக மூடி போட்டு வேக வச்சிடாதீங்க. அப்பப்போ நம்ம திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இல்லைனா நம்மளுக்கு அடி பிடிச்சுன்னா நம்மளுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து பார்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே நீங்கள் திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நம்மளுக்கு 70% நெல்லிக்காய் ஒரு 15 நிமிஷத்தில் அந்த தண்ணியிலே வெந்துடும். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த தண்ணியிலே வெந்துடும். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எனக்கு நெல்லிக்காய் ஓரளவுக்கு 70%லேருந்து ஒரு 80% நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தக்கப்புறம் தான் நம்ம இனிப்பு சேர்க்கணும். நம்ம தண்ணியாக இருக்கும் போதோ வேகாமல் இருக்கும் போதோ நம்ம இனிப்பு சேர்த்தோம்னா அது நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. சேர்க்கவும் கூடாது. ஓரளவுக்கு முக்கால்வாசி நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கணும். அதே நேரத்தில் நெல்லிக்காயில் தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்கணும். தண்ணியோடு நம்ம இனிப்பை சேர்க்கவே கூடாது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணியும் நல்லா வற்றிருச்சு. நெல்லிக்காயும் ஒரு 70% வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இனிப்புக்கு நம்ம மண்டவளம் சேர்த்துக்கிட போகிறோம். சீனி இதுக்கு சேர்க்கக்கூடாது, மண்டவளம் தான் சேர்க்கணும். சீனி சேர்க்கலாமானா இல்லை, சேர்க்கக்கூடாது. மண்டவளம் தான், குல்கண்ட்னாலே மண்டவளம் தான் சேர்க்கணும். மண்டவளம் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 250 கிராம் மண்டவளம் சேர்த்துக்கிட்டேன். நான் 300 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் 250 கிராம் நான் சேர்த்துக்கிட்டேன். நம்ம ரோஸை வச்சு நம்ம குல்கண்டு செய்கிறோன்னா நம்மளுக்கு இனிப்பு வச்சு நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் நம்ம நெல்லிக்காய் வச்சு செய்கிறனால நம்ம அந்த புளிப்பை பேலன்ஸ் பண்ணணும். அதனால் நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நம்ம மண்டவளம் சேர்க்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த புளிப்பை நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு 250 கிராம் சேர்த்து நல்லா அந்த மண்டவளம் எல்லாம் வத்துற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. அதுக்கப்புறமா நெல்லிக்காவில் அந்த மண்டவளம் எல்லாம் இறங்கினக்கப்புறமா நம்மளுக்கு அந்த புளிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, இனிப்பு பேலன்ஸ் பண்ணிட்டான்னு நான் செக் பண்ணுறேன். அப்படி நான் செக் பண்ணும் போது எனக்கு அது பேலன்ஸ் பண்ணல, லைட்டாக புளிப்பாக தான் இருந்தது. அதனால் நான் கூட ஒரு 50 கிராம் நான் சேர்த்துக்கிட போகிறேன் மண்டவளம். இப்போ 300 கிராம் நான் மண்டவளம் சேர்த்துருக்கேன். அப்படின்னா நீங்களும் 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 300 கிராம் மண்டவளம் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. என்னோட நெல்லிக்காய் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக இருந்தது. அதனால் நான் ஒரு 300 கிராம் சேர்க்க வேண்டியதாக இருந்தது. நீங்கள் வாங்குகிற நெல்லிக்காய் அந்த அளவுக்கு புளிப்பாக இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 250 கிராம் சேர்த்துக்கோங்க. அது எல்லா நெல்லிக்காவுக்குமே கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சேர்க்குறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டேஸ்ட்டை பார்த்து சேர்க்குற மாதிரி இருக்கும். எனக்கு 300 கிராம் ஆச்சு. அதனால் உங்களுக்கு ஆகும்னு சொல்ல முடியாது. இப்போ நான் 300 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்கேன். இப்போ அந்த புளிப்பு ஓரளவுக்கு அந்த இனிப்பு பேலன்ஸ் பண்ணி தான் நான் பார்க்கும்போது எனக்கு பேலன்ஸ் பண்ணிட்டு இதுக்கு மேலே நான் சேர்க்கவும் முடியாது. இதுக்கு மேலே நான் சேர்த்தேன்னா நெல்லிக்காவை விட நம்மளுக்கு மண்டவளம் அதிகமாகிடும். அது நம்மளுக்கு இறுக்கிடும் ரொம்ப நேரம் கழித்து. அதனால் 300 கிராம் தான் என்னால் சேர்க்க முடிஞ்சுது. அதுக்கு மேலே எனக்கு கரெக்டாக தான் இருந்தது.
இப்போ நம்ம மண்டவளம் எல்லாம் சேர்த்து நம்ம குல்கண்டோட கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும். நம்ம குல்கண்டோட கன்சிஸ்டன்சினா தண்ணி எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக இறுகுன மாதிரி இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சுனாலே நம்மளுக்கு குல்கண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் முதல்லே சொன்ன மாதிரி நம்ம வந்து 300 கிராம் வந்து மண்டவளம் சேர்த்துருக்கோம். அது வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கூட தான். நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த இனிப்பு வந்து மொத்தமாக இந்த நெல்லிக்காய் வந்து இறுக்கிடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனே வந்து உள்ளே போட முடியாத மாதிரி ஆக்கிடும். அதை நம்ம தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம வந்து லெமன் வந்து ஒரு 5 ட்ராப் வந்து சேர்த்துக்கிற போகிறோம். இந்த லெமன் எப்போ சேர்த்தேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து குல்கண்டோட கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 ட்ராப் வந்து லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணது அப்படியே இருக்கட்டும். இதோட நம்மளுக்கு குல்கண்ட் வந்து முடியலை. இன்னும் ஒன்று மட்டும் நம்ம சேர்க்கணும். அதை எப்போ சேர்க்கணும்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு 20 நிமிஷம் கழிச்சு தான் சேர்க்கணும். ஒரு 20 நிமிஷம் கழித்து நல்லா வந்து டெம்பரேச்சர் கூலாகிடுச்சு. நம்மளுக்கு குல்கண்ட் வந்து நல்லா வந்து ஆறிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம கடைசியாக வந்து தேன் வந்து சேர்த்துக்கலாம். தேன் வந்து ஒரு 50 கிராம் வந்து நான் தேன் சேர்த்துக்கிற போகிறேன். தேன் வந்து கண்டிப்பாக குல்கண்டில் வந்து சேர்க்கணும். சில பேர் சேர்க்க மாட்டாங்க. தேன் சேர்த்தா தான் நம்மளுக்கு அந்த கம்ப்ளீட் டேஸ்ட் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சியும் கொஞ்சம் இந்த தேன் சேர்த்துருக்கும் போது கொஞ்சம் வந்து ரிலீஃப் ஆகும். அதனால் கண்டிப்பாக கடைசியாக நீங்கள் தேன் வந்து சேர்த்துக்கோங்க. தேன் வந்து சேர்க்கும் போது நீங்கள் குல்கண்ட் ரெடி பண்ணி ஒரு 20 நிமிஷம் கழித்து ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் தேன் வந்து சேர்க்கணும். தேன் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான நெல்லிக்காய் குல்கண்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ரோஸில் கூட செஞ்சு பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து நெல்லிக்காயில் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம வந்து பீடா மாதிரி நான் முதல்ல வீடியோவில் காட்டின மாதிரி நீங்கள் வந்து வெத்தலையில் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் தனியாக தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் வந்து சாதாரணமாக கூட எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தி நம்ம நெல்லிக்காய் வச்சு செஞ்சுருக்கனால கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். நன்றி.